ஆனாலும் படிச்சவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குதானா வேலை இல்லை. வேலை இல்லா திண்டாட்டம் என் பாட்டன் வைகுந்தம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. எங்க போய் சொல்ல. ஆனாலும் ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு, வாத்தியாருக்கு படிச்சுட்டு வீட்டிலே இருக்கிறாரு ரொம்ப வருஷமா. சரி, மனைவி பார்த்தாங்க, ஐயா உன்னை கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து வாத்தியாருக்கு படிச்சேங்கிற ஒரு வாத்தியார வேலையா போனதே இல்லையே, இப்படி வீட்டிலே இருக்கிறியப்பா, அந்த வாத்தியார் வேலைக்கு தான் போவியா, வேற வேலை பார்க்கப்படாதா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கோவமா திட்டி பிடிச்சி. சரி சரி கோவச்சுக்கிட்டு வேற ஏதாவது வேலை தேடுவோம்னு போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு ஒண்ணு கட்டி கிடந்திருக்கு. கட்டி கிடந்த மாட்டுக்கிட்ட ஒரு விளம்பர பதாக இருக்கு. அதுல மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். இது மூணையும் செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. எவ்வளவு பெரிய ரூபா, பரவாயில்லையே. ஆமா, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறான், இதுல 1 லட்சம் கொடுக்குறாரு, பரவாயில்ல. அதனால சரின்ட்டு போய் பக்கத்துல உட்காந்து எப்படியா இந்த போட்டியில கலந்துக்கோமேன்னு மெதுவா போய் பக்கத்துல உட்காந்து மாட்டுக்கிட்ட என்னமோ சொல்லியிருக்கேன். அந்த ஆளு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு அழுது இருக்கு. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்கேன், அத்துக்கிட்டு ஓடிருச்சு. பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தா பாருங்க, அந்த வீட்டுக்காரம்மா கேக்கு